சிவன் ஏன் சுடுகாட்டில் வாழ்கின்றார்? ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்திற்கு போக மக்கள் பயப்படுவார்கள். அந்த இடத்தை நினைத்தாலே மனசு நடுங்கும். அதுதான் சுடுகாடு. அங்கு சிரிப்பு இல்லை, அங்கு ஆசைகள் இல்லை, அங்கு அதிகாரம் இல்லை, அங்கு செல்வம் இல்லை. அங்கு ஒரே ஒரு உண்மை மட்டும்தான் இருக்கின்றது: வாழ்க்கை நிலையற்றது என்பதாகும். ஆனால் அந்த இடத்தில்தான் வாழ்கின்றார் பரமசிவன். ஏன் அங்கு நம் சிவன் வாழ்கின்றார்? உலகமே விட்டு ஓடும் இடத்தை ஏன் சிவன் தேர்ந்தெடுத்தார்? இது ஒரு சாதாரண கேள்வி இல்லை, இது வாழ்க்கையை மாற்றும் கேள்வி. சுடுகாடு என்பது நம் உடல் எரியும் இடம் மட்டுமல்ல, அது அகந்தை எரியும் இடம், பொய் பெருமை எரியும் இடம், நான் என்ற மாயை கருகுமிடம். நேற்று பெரிய வீடு வைத்திருந்தவன் இன்று ஒரு சாம்பலாகின்றான். நேற்று அதிகாரம் காட்டியவன் இன்று ஒரு சாம்பலாகின்றான். நேற்று அழகு, செல்வம், புகழ் இன்று ஒரு சாம்பல். சுடுகாடு நமக்கு சொல்வது என்ன தெரியுமா? நீ எதையும் கொண்டு வரவில்லை, நீ எதையும் கொண்டு போக முடியாது. அதனால்தான் சிவன் அங்கே இருக்கின்றார். மனிதனுக்கு மிகப்பெரிய பயம் எதன் மீது தெரியுமா? மரணத்தின் மீதுதான். அந்த மரணத்தை எதிர்கொண்டு அதையே தன் வாசஸ்தலமாக்கியவர் சிவன். அவர் சொல்ல வருவது, பயப்படாதே, மரணம் என்பது முடிவு அல்ல, அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படுகின்றது, அது அழிகின்றது. ஆனால் அந்த அழிவிலிருந்து ஒரு புதிய மரம் பிறக்கின்றது. அதே மாதிரிதான் மரணம் ஒரு அழிவு அல்ல, அது ஒரு பரிமாற்றம். அதை புரிய வைக்க சிவன் சுடுகாட்டில் அமர்ந்திருக்கின்றார். நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? பணம், புகழ், பொருள், பெருமை. ஆனால் ஒரு நாள் அனைத்தும் நின்றுவிடும். சுடுகாடு நமக்கு நினைவூட்டுவது, நீ ஓடுவது எதற்காக? அதனால் சிவன் அங்கே இருக்கின்றார். அவர் உலகத்தை பயமுறுத்த வரவில்லை, அவர் உலகத்துக்கு விழிப்பூட்ட வந்திருக்கின்றார். சுடுகாடு என்பது ஒரு சமத்துவம். அங்கே ராஜாவுக்கும் பிச்சைக்காரனுக்கும் வேறுபாடு இல்லை. அங்கே எல்லோரும் சாம்பல் தான். அதனால்தான் சிவன் சாம்பலை உடலில் பூசிக்கொண்டிருக்கின்றார். அவர் சொல்வது, உன் அகந்தை சாம்பலாகட்டும், உன் கோபம் சாம்பலாகட்டும், உன் பேராசை சாம்பலாகட்டும், உன் நான் சாம்பலாகட்டும். அப்போதுதான் உண்மையான அமைதி வரும். சுடுகாடு எங்கே இருக்கின்றது? ஊருக்கு வெளியே. அதுபோலதான் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களும் ஊருக்கு வெளியேதான். சிவன் எங்கே இருக்கின்றார்? அவர்களோடு. அவர் அரண்மனையில் இல்லை, அவர் சுடுகாட்டில்தான் இருக்கின்றார். அவர் சொல்வது, நான் உன்னை விட்டு பிரியவில்லை. உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். இது சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக சிவன் சொல்வது. நமக்குள் ஒரு சுடுகாடு இருக்கின்றது. அது என்னவென்று தெரியுமா? காயங்கள், வருத்தங்கள், பழைய நினைவுகள், அத்தோடு சேர்த்த பயம். அந்த எல்லாவற்றையும் எதிர்த்து சாம்பலாக்க வேண்டும். அதற்காக தான் சிவனை தியானிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். சிவன் வெளியில் சுடுகாட்டில் இல்லை, அவர் நம்முள் இருக்கும் அழிவின் நடுவே அமைதியாக இருக்கின்றார். சுடுகாட்டை ஏற்றுக்கொண்டவனுக்கு எதற்கும் பயமில்லை.
மரணத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு வாழ்க்கை ஒரு பரிசு. அதனால் சிவன் சிரிக்கின்றார், அவர் அமைதியாக இருக்கின்றார், ஏனெனில் அவர் உண்மையை அறிந்தவர். நமக்குள் ஒரு சுடுகாடு இருக்கின்றது. அது என்னவென்று தெரியுமா? காயங்கள், வருத்தங்கள், பழைய நினைவுகள், அத்தோடு சேர்த்த பயம். அந்த எல்லாவற்றையும் எதிர்த்து சாம்பலாக்க வேண்டும். அதற்காக தான் சிவனை தியானிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். சிவன் வெளியில் சுடுகாட்டில் இல்லை. அவர் நம்முள் இருக்கும் அழிவின் நடுவே அமைதியாக இருக்கின்றார். சுடுகாட்டை ஏற்றுக்கொண்டவனுக்கு எதற்கும் பயமில்லை. மரணத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு வாழ்க்கை ஒரு பரிசு. அதனால் சிவன் சிரிக்கின்றார், அவர் அமைதியாக இருக்கின்றார், ஏனெனில் அவர் உண்மையை அறிந்தவர். சிவன் சுடுகாட்டில் வாழ்வது ஒரு பயங்கரமான காட்சி இல்லை, அது ஒரு பாடமாகும். வாழ்க்கை நிலையற்றது. அகந்தை வேண்டாம், பயம் வேண்டாம், உண்மை மட்டும் போதும். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உண்மையை நினைத்தால் வாழ்க்கை மாறிவிடும். கட்டாயமாக ஒரு நாள் நாமெல்லாம் அந்த சுடுகாட்டை சந்திப்போம். ஆனால் அதற்கு முன் நாம் உண்மையை உணர்ந்தால் அந்த பயம் மறைந்து போகும். சிவன் சுடுகாட்டில் வாழ்கின்றார், ஏனெனில் அவர் மரணத்தின் நடுவே அமரத்துவத்தை காட்டுகின்றார். அவர் அழிவின் நடுவே அழியாத உண்மையை காட்டுகின்றார். அவர் பயத்தின் நடுவே உச்சமற்ற ஆன்மாவை காட்டுகின்றார். சிவன் ரகசியங்கள் தொடரின் அடுத்த பகுதி. சிவன் ஏன் எப்போதும் அமைதியாக இருக்கின்றார்? அமைதி என்றால் என்ன? அமைதியின் பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? சக்தி என்ன? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.